அனைவருக்கும் வணக்கம். குட்டி குட்டி வீடியோவில் குட்டி குட்டியாக டிப்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி பக்கோடா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பக்கோடா சுட்ட பிறகு மீதி உள்ள எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை திரும்ப திரும்ப நம்ம ரீஹீட் பண்ணக்கூடாது. திரும்ப அதில் பொரிக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது. வடை பொரிக்கிறோம், அப்பளம் பொரிக்கிறோம், அந்த அன்றைக்கே சுட்டு பலகாரம் செஞ்ச பிறகு மீதி எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலே உடனே நமக்கு அப்பளம், கூழ் வடகம், இந்த மாதிரி மிதுக்கு வத்தல், சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரி எந்த வத்தல் இருக்கோ அதை கொஞ்சம் ஓரளவு பொரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். காய் செய்ய முடியலனா கூட ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு துவையல் அரைச்சிட்டு இதை செஞ்சால் கூட ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நம்ம எப்பயுமே நமக்கு டைம் சில நேரம் உடம்பு எல்லாமே ஒத்து வரலைன்னா இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. இந்த மிதுக்கு வத்தல், கோவக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், அடுத்தது சுண்டக்காய், இந்த மாதிரி உள்ள கசப்பு தன்மை உள்ளது, கசப்பு துவர்ப்பு ரெண்டுமே இருக்குங்க. வாழைக்காய் இந்த மாதிரி உள்ளதுலலாம் துவர்ப்பு இருக்கும். சீனி வரைக்கான்னு சொல்லும் பார்த்திங்கன்னா, அந்த துவர்ப்பு தன்மை உள்ளதுலலாம் நமக்கு ரொம்ப அதிகமான சத்துகள் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. வத்தல் வடகம் போட்டு வச்சுக்கிட்டா கூட நம்ம கிடைக்காத நேரத்தில் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ எண்ணெயை அளவாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப எண்ணெய் மிஞ்சாது. மீதி உள்ள எண்ணெயை திரும்ப ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னா, தோசைக்கு அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்படி பயன்படுத்தி